சுற்றி எல்லோரும் சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாலேயும் சொல்கிறாங்க, டாப் 1%க்கு போயிடுங்க, இல்லைனா பாட்டம் வந்துடுவீங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு நடுவில் தான் 80% ஆஃப் உலகமே இருக்குது. அதுதான் த ஆவரேஜ் ஸ்பெக்ட்ரம். அப்படி ஒரு ஆவரேஜான கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்பொரு காலத்தில் ஒரு சின்ன ஊரில் ஒரு பையன் படிக்கிறான். நல்லா படிக்கிறான், ஆனால் அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கல, 6th ரேங்க் தான் எடுக்கிறான். நல்லா படிக்கிறப்பா, அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி அவனை இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அனுப்புகிறாங்க. அங்கே ஒரு அங்கிள் அவனோட கட் ஆஃப் பார்த்துட்டு சொல்கிறாரு, பரவாயில்லையப்பா, அபவ் ஆவரேஜுக்கும் மேலே நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு. அங்கே போனால் அவனுக்கு அபவ் ஆவரேஜ்க்கு மேலே ஒரு காலேஜ் கிடைக்குது. அதில் ஆவரேஜாக படிச்சுட்டு அவனுக்கு வேறு என்ன கிடைக்கும்? ஆவரேஜான சேலரியில் ஒரு வேலை. அந்த வேலைக்குள்ளே போகும்போது ஒரு அண்ணன் சொல்கிறாரு, ஃபீல் பண்ணாதரா, நல்ல ஆவரேஜான சேலரி தான், சீக்கிரமாக சேலரி அதிகமாகிடும் அப்படின்னு. காலங்கள் உருண்டோடுது. அந்த பையன் ஓரளவுக்கு நண்பர்களோட உதவியோட நல்ல செட்டில் ஆகிட்டான். அவன்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் வந்துடுச்சு. அப்போது நான் இப்போ பெரிய பணக்காரன் தானே அப்படின்னு சொன்னப்போ ஒரு அங்கிள் அவன் தோளை தட்டி சொன்னார், இல்லைப்பா, நீ இப்போ அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு. இன்னமும் நான் மிடில்லேயேவாடா இருக்கேன், ஆவரேஜ் தானா அப்படின்னு தோணும்போது அவனுக்கு டங்குன்னு மண்டைக்குள்ள ஒன்று ஓடிச்சு. அந்த ஆவரேஜ் தான் அவனோட ஸ்பெஷலே அப்படின்னு. இது ஏன் கதை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்லை, இது என் கதை, அந்த பையன் நான் தான். அப்படி ஆவரேஜ் மனிதர்களோட கதைகளை யாராவது சொல்லணும்ல, அந்த வேலையை தான் நான் பார்க்க போகிறேன். இனிமேல் அடிக்கடி மீட் பண்ணுவோம்.